எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்தானியில் உள்ள பறவைகள் சரணாலயத்துக்கு தான். ஒரு மாதிரி டிக்கெட் கவுண்டர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த பறவைகள் சரணத்துக்கு வந்தாச்சு. இங்கே நிறைய 3Dயில் வந்து அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. 3D கேம்ஸ்லாம் இருக்குண்ணா. ஒரு ஆளுக்கு 700 ரூபா. இது வந்து ஆஸ்திரேலியா. சில மழை டைம் வந்து இங்கே நின்றா நம்ம நல்லாயமாக இருப்போம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்தானியில் உள்ள பறவைகள் சரணாலயத்துக்கு தான். இது கெண்டிலேருந்து 15 கிலோமீட்டர். இங்கே வந்து சொன்னால் பெக்ரவுண்ட் ஃபேக்ட்ரி தெரிவிப்பாங்க. இந்த ஃபேக்ட்ரிக்கு மேலே தான் போகணும். 500 மீட்டர். இந்த ஃபேக்ட்ரிலேருந்து அந்த அந்தான பறவைகள் சரணாலயத்துக்கு 500 மீட்டர். ஸோ போயிட்டு பார்ப்போம். ஒரு மாதிரி டிக்கெட் கவுண்டர் கண்டுபிடிச்சாச்சு. போய் டிக்கெட் எடுப்போம். டிக்கெட் வாங்க வாக்கல இங்கே போட்டுட்டு ரேஷன் தொலை இங்கே சிலம்பாங்க இந்த பறவைகள் சரணத்துக்கு வந்தாச்சு. இங்கே நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. வரைஞ்சதுக்குமே பெயிண்ட் வச்சு வச்சுருக்காங்க. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அழகான இடம். வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடலாம். ஒரு ஆளுக்கு 700 ரூபா. ஸோ உள்ளுக்கு வரும்போதே 2 மணி நேரத்துக்கு மெப் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மெப்பை பார்த்து வரையிலும். அப்படியும் கஷ்டம்னு சொன்னால் நம்ம முன்னுக்கு வரும்போது கெண்டின்னு ஒன்று இருக்குது. கெண்டிட்டு உள்ளுக்கு வந்து தான் இங்கே மேலே வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது பேர் தீக்கோடி. தமிழ் வந்து தீக்கோடின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ஆஸ்திரேலியா. Quickly. Cute, no? See this? Hi. Hi. சில மழை டைம் வந்து இங்கே நின்றா நம்ம நல்லாயமாக இருப்போம். ஸோ அதுக்குன்ட்டு இல்லை. ஸோ அழகுக்கு அதோடைய கூடு கட்டியிருப்பாங்க. நிறைய கூடுகள் கட்டியிருக்கு. கூண்டுக்கு இல்லாத பறவைகள் வந்து இது வந்து கூடு கட்டி வாழ்த்து போல். ஏ கத்துற. ஹாய். ஸோ வந்த டயருக்கு ஜூஸ் ஒன்று குடிச்சு போய் உட்காந்துட்டோம். பைனாப்பிள் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணிக்க வித் ஐஸ்கிரீம். வந்ததுக்கப்புறம் குடிச்சிட்டு அடுத்த இடங்களை பார்ப்போம். தண்ணியை தான் மாற்றாமல் வச்சுருக்காங்க. इधर मीन साबुन
fish aquarium. ஸோ இந்த பறவைகள் சரணாலயத்துக்குள்ளுக்கே மீன்கள் சரணாலயம் இருக்குது. It's goldfish aquarium. இங்கே உயிருள்ள பறவைகள் மட்டும் இல்லாமல் உயிரற்ற பறவைகளும் இருக்குது. அதாவது பறவைகள் சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க. பறவைகள் சிலை அம்மட்ட செஞ்சு பெரிய மீன் ஒன்று இருக்கு. மீன்கள்லாம் அழகாக இருக்கானா பராமரிப்பு தான் இல்லை, ஏன்னு தெரில. ஓ ஹாய் ஹாய். இவ்வளோ நேரம் அடிக்காத வெயில் நாங்கள் ஏறும்போதே அடிக்குது. நேரம் பெண்மயிலும் பாப்பும் தோகை விரிக்குதான்ட்டு அந்த பெண்மயில் நம்ம ஏதாவது பண்ணோம் சார் தோகை விரிக்கும் கோவத்தில். ஹாய் கொத்தி விட போகுது. இது பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் ரோடு கண்டவர்கள் எங்கெங்கே போகுது, எங்கே போகுதுன்னே தெரில. இந்த இங்கிட்ட ஒரு ரோடு போகுது, இங்கிட்ட ஒரு ரோடு போகுது. இதை சுற்றி பார்க்குறதுக்கே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே இருக்கணும். நம்ம 2 ஹவர் 3 ஹவர் பத்தாது. என்டி பைக் அந்த பேர்ட்ஸ் பார்க் அண்ட் எக்கோ டூரிசம். இங்கே பழைய காலத்து கார் ஒன்று இருக்குது. ஆனால் தெரியல வேணாம் ஊற்றியான ஊற்ற. Tas kawan. Short. Good day, sir. इधर बाला पहले कहा था खाया क्या बोला Fish cup. Yang kan apa minggu ini pakai kan ini? Harga tu ni. Andi mang hebat ni kira dia guna dia. Apa tu? Andi hebat ni. Hai, ayo. Sudah punya ni. Siapa? तो बोले का प्याज बोलने का मानो अटक बोलते के वीडियो कर मामू वेन दिया गाना करने में कागज के मेथड आता है पूरी पानी ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா சும்மா ஷூட்டிங் பண்ணுறதுக்கு வந்துருந்துச்சு. பெரிய கண்டனை கொடுத்து ஷூட் பண்ண சொன்னாங்க. அது ஷூட் பண்ணிவிட்டு இப்போ இனிமேல் நம்மளோட ட்ரிப்பை தொடர வேண்டியது தான். நம்மளோட பறவைகள் சரணாலயம்
ட்ரிப் முடிஞ்சிருச்சு இப்போ வீட்டுக்கு போகிறதா இருக்கு வீட்டுக்கு போ